ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. என்னை பெற்றெடுத்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தையின் ஆசையுடனும் சாஸ்திரங்களை படிப்பித்து சான்றோனாக்கிய குருமாரின் ஆசையுடனும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அனைத்து தெய்வங்களின் ஆசையுடனும் இந்த பதிவை தொடர்கிறோம். ஓம் கம் கணபதி நம. முருகா சரணம், கந்தா சரணம், ஓம் சம் சரணவாய நன்ம. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் வாரப்பலனை பார்க்க இருக்கிறோம். அதாவது பங்குனி மாதம் 9ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரை, அதாவது மார்ச் 23 முதல் மார்ச் 29 வரை உள்ள காலகட்டத்திற்கான வாரப்பலனை பார்க்க இருக்கிறோம். வாரப்பலனை பார்க்கும் பொழுது பொதுவாக இந்த வாரத்தில் கிரகநிலையை பொறுத்தே பலன்களை நாம் பதிவு செய்கிறோம். அதன்படி பார்க்கும் பொழுது இந்த வாரத்தின் கிரகநிலை: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் செவ்வாய் புதன் ராகு, மீனத்தில் சூரியன் சனி சுக்கிரன். இனி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நாம் வாரப்பலனை பார்க்கலாம். மேஷம்: தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுத்த காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குறிப்பாக வணிகத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். புதிய முயற்சிகள் பலனளிக்கும். எதிர்பாராத சில நன்மைகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு பாதகஸ்தானம் என்று சொல்லப்படும் 10ஆம் இடத்தில் ராசிநாதன் இருப்பதால் நீங்கள் எதையும் பலமுறை யோசித்து செய்ய வேண்டும். நீங்கள் செய்கின்ற தவறுக்கு நீங்களே பொறுப்பாவீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். செலவுகள் அதிகமாகும். தேவையற்ற செலவுகள் அதிகரிப்பதால் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். முருகப்பெருமான் வணங்குதல் உங்களுக்கு இந்த வாரத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும். ரிஷபம்: பொருளாதாரத்தில் சுமூகமான நிலைகளை ஏற்படுத்தும். வரவேண்டிய கடன்கள் வசூலாகும். தரவேண்டிய கடன்களை அடைத்து விடலாம். நிதி பிரச்சனை இல்லாமல் இருப்பதே மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். தொழிற்ஸ்தானத்தில் மிகப்பெரிய திட்டங்களுக்கான அடித்தளத்தை அமைப்பீர்கள். குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்கள் புதிய திட்டங்கள் குறித்த ஏற்பாடுகளை செய்யலாம். நினைத்த காரியங்கள் நடப்பதால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். கலைஞர்களுக்கு அருமையான வாரமாக இருக்கும். அரசாங்க வேலைகளில் அனுகூலங்கள் உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. இரவு பயணத்தை தவிர்க்கவும். மகாலட்சுமி வழிபடுவது, பெருமாளை வழிபடுவது மன மகிழ்ச்சியை தரும். மிதுனம்: சில விஷயங்கள் சற்று தாமதமானாலும் தடைகள் ஏற்பட்டால் முடிவில் வெற்றியாக இருப்பதால் எல்லாவற்றிலும் மனமகிழ்ச்சி உண்டாகும். அமைதி நிலவும். குடும்பத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும். உங்கள் எண்ணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். தொழில் விரிவாக்கத்தை தவிர்ப்பது நல்லது. இருக்கின்ற வேலைகளை ஒழுங்காக செய்தாலே அதுவே போதும். அதிக லாபத்தை பெறலாம். மகாலட்சுமியின் ஸ்லோகங்களை சொல்லுங்கள், மங்களம் உண்டாகும். கடகம்: தொழில் ரீதியான வெற்றிகளை அடைவீர்கள். தடை தாமதங்கள் விலகும். பகைவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள். முக்கியமானவர்களின் உதவி உங்களுக்கு கிடைத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். நிதி சிக்கல்கள் குறையும். தந்தை மகன் உறவில் விரிசல்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மனதில் ஒன்றை வைத்து வெளியில் ஒன்று பேசி கெட்ட பெயர்களை சம்பாதிக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யும்படி ஆகலாம். பெருமாள் வழிபாடு மகிழ்ச்சியை தரும். சிம்மம்:
இதுவரை இருந்த துன்பங்கள் எல்லாம் விலகும். புதிதாக துன்பங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு உண்டாகும். சற்று கவனத்துடன் இருந்தால் குடும்ப உறவுகளை உரசலின்றி சமாளித்து விடலாம். எதிலும் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றவரிடம் பழகும்போது வார்த்தைகளை அல்லது உங்களுடைய செயல்பாடுகளில் உள்ள வித்தியாசங்களை காமிக்காதீர்கள். சரும பிரச்சனை உள்ளவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட தொல்லைகள் அதிகரிக்கும். பைரவர் வழிபாடு சிறப்பை தரும். கன்னி வெற்றிகளை குவிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப உறவுகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாமல் இருக்கும். கவனத்துடன் முயற்சி செய்தால் நீங்கள் விரும்பிய பல காரியங்கள் எளிதில் செய்து முடிக்கலாம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். ஒரே ஸ்தானத்திற்கு எதுவும் சப்தஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்திருப்பதால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மையை தரும். துலாம் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தினால் பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் நன்றாக இருக்கும். சிரமங்கள் இருந்தாலும் அதற்குரிய தீர்வுகளும் இருக்கும். பெரியவர்கள் ஆசி இருப்பதால் மன மகிழ்ச்சியாக எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். எப்பொழுதோ செய்த உதவிகள் உங்களுக்கு இப்போது பலனை தரும். விழிப்புடன் இருந்தால் நீங்கள் கோச்சாரதியாக வரும் கஷ்டங்களை எல்லாம் சமாளித்து விடலாம். உங்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்கும். பதட்டமோ அவசரமோ இல்லாமல் நிதானமாக வேலை செய்வது உங்களுக்கு காரிய சக்திக்கு வழிவகுக்கும். உடனடியாக எடுக்கக்கூடிய முடிவுகளை கூட நீங்கள் அவசரமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிதானித்து பலரிடம் டிஸ்கஸ் செய்வது நல்லது, அல்லது தள்ளி போடுவது நல்லது. 23 முதல் 25 வரை சந்திராஷ்டமம். லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது நல்லது. விருச்சிகம் செலவுகள் அதிகரிக்கும். அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் வரவுகளும் உண்டாகும். பெரிய பிரச்சனைகளாக இருக்காது. கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக இருக்கும். உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். தொழிலில் பெரிய பாதிப்புகளின்றி பிரச்சனையின்றி சுமூகமாக நடத்தி கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை. அவர்களுக்காக நீங்கள் சில முயற்சிகள் அல்லது நேரத்தை செலவழித்து அவர்களை நல்வழிப்படுத்துதல் அவசியம். உணவு பழக்கத்தில் மிக கவனமும் தேவை. 25 முதல் 27 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். முருகப்பெருமான் வழிபாடு, விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். தனுசு கொஞ்சம் மென்பின் எடுத்துக்கொண்ட இந்த விஷயங்களெல்லாம் இப்பொழுது உடனடியாக நடக்கும். தடைகள் விலகும். சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆரோக்கியம் சீராகும். சொந்த வீடு அமையும். திருமணமாகி குழந்தைகளுக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். தகவல் தொடர்புகளில் சில கவனங்கள் தேவை. தவறாக ஏதாவது செய்துவிட்டு வம்புக்கு மாட்டி விடாதீர்கள். அரசாங்க விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம். வரவேண்டிய பணம் தாமதமாகும். ஆழ்மன வழிபாடு சிறப்பை தரும். மகரம் நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகள் எல்லாம் இப்போதை சரி செய்ய முற்படுவீர்கள். அதற்காக உங்கள் வாழ்க்கையில் பின்னடைவுகள் ஏதாயினும் அதையெல்லாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். போட்டிகளுக்கான தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு வர வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும். அதிகாரிகள் ஆதரவு உங்களை
அதிக உதவியாக இருக்கும். உங்கள் திறமைக்குள்ள மதிப்புகள் கிடைக்கும். வீடு மனை வாகன வசதிகள் கூடும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் பலனளிக்கும். எதிலும் அகலக்கால் வைக்காதீர்கள். யோசித்து செயல்படுங்கள். கிடைப்பது தான் கிடைக்கும். அவசரப்பட வேண்டாம், பேராசைப்பட வேண்டாம். ஐயப்பன் வழிபாடு நன்மையை தரும். கும்பம். பொருளாதாரத்தில் எதிர்பார்க்காத மேன்மைகள் எல்லாம் பெறுவீர்கள். புது பொலிவு உண்டாகும். வெகு நாட்களாக நீங்கள் செய்ய நினைத்த காரியங்கள் தள்ளிப்போன முயற்சிகளை எல்லாம் இப்போது செய்ய தொடங்கி விடுவீர்கள். உங்களுக்குள்ள திறமைக்குள்ள அங்கீகாரம் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் புதிய பதவிகளை பெறுவீர்கள். ஏமாற்றங்கள் மாறும். விருந்தினர்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உடல்நலத்தில் கவனம் செய்வது. நண்பர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. பங்குச்சந்தை வியாபாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம். சிவ வழிபாடு நன்மையை தரும். மீனம். சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் மாறும். தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில்களை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்கள் சுயமுயற்சியும் திறமையும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாகும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் இதுவரை பட்ட கஷ்டங்களிலிருந்து விலகி மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படுவார்கள். உங்கள் மதிப்பு உயரும். வரவு செலவுகளில் கவனம் இருந்தால் பெரிய அளவில் பணப்பிரச்சனை இருக்காது. மருத்துவம் செய்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் தவறாமல் செய்து கொள்ளவும் தள்ளிப்பட வேண்டாம். உறவுகளில் கசப்பு ஏற்படும். எந்த ஒன்றும் தடைக்கு பின் தான் நிறைவேறும். செலவு என்பது எதிர்பாராத வகையில் இருப்பதை விரயஸ்தான கிரகங்கள் உறுதி செய்வதால் கவனமாக செலவு செய்ய வேண்டும். ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து செலவு செய்ய வேண்டும். அவ்வப்போது கலகங்களும் நிம்மதி குறைவும் ஏற்படலாம். நரசிம்மர் பூஜை நன்மையை தரும். இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செலவுகளையும் தந்து உங்களை காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது திரு விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.